சொல்லி வேலை பார்த்திருந்தாங்கன்னா, ஏங்க அப்ப அதுக்கு தகுந்த விஜய் மாரி தான் மட்டும்தான் அவங்க தலைவரா? இல்லைங்க ஏமாற்றப்படாம விஜய் மட்டும் இல்லைங்க, மனசாட்சியோட சொல்லுங்க, விஜய் மட்டும் தான் தலைவரா? ஏங்க இங்க ஸ்டாலின், இந்த பக்கம் உதயநிதி, ஒரு இல்லங்க. கட்சியில இங்க ஒரு அந்த கட்சியோட தலைவர் நான் சொல்றேன் கபிலன். நான் வேற இல்லைங்க. எந்த தலைவரையும் நான் நான் சொல்ல சொல்லல. வர்றது என்னன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் வச்சுக்கிற இவனுக்கே இவ்வளவு அடுப்புனா, ஒரு கட்சியில பல கட்ட தலைவரை வச்சிருக்கிற திமுக, அதிமுக எவ்வளவு அடுப்பு இருக்கும்? சரி கபிலன், அப்ப பிடிஆர் எதுக்கு கபிலன் தூக்குனாங்க? பிடிஆர் நல்லா தானே பண்ணாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டரா அவர் நல்லா தானே பண்ணாரு. அவர ஏன் அந்த மினிஸ்ட்ரில இருந்து தூக்குனாங்க? ஏங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. இல்ல இதுக்கும் எங்க அதுக்கும் இல்ல இல்லங்க. போகாதீங்க பதில் ஏன் சொல்லுங்க. ஏன் பிடிஆர் சம்பந்தம் இல்ல? தலைவரா? இல்ல ஒருத்தர் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சரி இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அவர சரி. தூக்கி இன்னொரு இதுக்கு இது மாத்துறாங்க. திமுக கிட்ட நீங்க இந்த எம்எல்ஏ கேள்வியை கேட்கணும். அது எதுக்கு இந்த இந்த மாத்துறாங்க? கேள்வியை நீங்க திமுக கிட்ட கேட்கணும். சரி, இருந்தாலும் நான் பதில் சொல்றேன். அதே பிடிஆர் டிவி கேட்க வருவாங்கன்னு சொல்லி ஏன் டிவிக்கு ஆரவாரம் பண்ணாங்க? ப்ரோ அதெல்லாம் அவங்க ட்விட்டர்ல இல்ல 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 இல்ல, பண்றதெல்லாம் வச்சு இதுக்கு நீங்க பதில் எடுத்துக்க சொல்லிருங்க. கூடாது. இது எனக்கு ஆனா பதில் சொல்லிருங்க. இல்ல ட்விட்டர்ல ப்ரோ, அவர்லாம் எப்படி ப்ரோ டிவி உங்க உங்க கேட்க பெய்டு அவங்க நோக்கி லெகசி இருக்க எல்லா முடிச்சவங்க பிபில யூடியூப் இருந்து சேனல்ல போய் வாய் திமுகக்கு வச்சானுங்க. வந்தவங்க. அவங்க அஜித் எப்படிங்க அஜித் டிவி இருங்க இருங்க, கேட்க இது போவாங்க? நல்லா தான் வாய்ப்பே போகுது. இல்ல. இருங்க இருங்க, அவர் நல்லா தான் கேட்கிறாரு. நானும் கரெக்டா தான் பதில் சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க. பிடிஆர் அங்க திமுக தப்பு செஞ்சிருக்காரு அப்படி இல்ல, அவங்க பிடிஆர் மேல திமுக கோபம் இருக்குன்னே எடுத்து வச்சுப்போம். நான் என்ன கேட்கிறேன், அதே பிடிஆர் இங்க தாவ கேட்க வர போறாருன்னு சொல்லி இங்க ஊடக பிரிவு செயலாளர் இவன் பாம்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு லயலா மணில இருந்து எல்லாம் ஃபயர் விட்டாங்களே, ஏன் விட்டீங்க? அது நீங்க அவங்கள தானே ப்ரோ கேட்கணும். சும்மா அது நெட்ட அதே காலனே மாதிரிதான் இதுவா இந்த கேள்வியை சொன்னார்ல. திமுக தான் கேட்கணும். நெட்ட காலனே தந்தி டிவில உட்காந்து சொன்னான்ல, சிட்டிங் மினிஸ்டரே வர்றாங்க அப்படின்னு. விஜயகாசன், இல்ல ப்ரோ. அப்ப நீங்க அதே கேட்ட மாரி கேள்வி அந்த பிடிஆர் மக்கள் தானே ப்ரோ சம்பந்தப்பட்ட கேட்ட சொல்லணும். கேள்விய இல்ல நீங்க அப்ப அந்த மக்கள் மன்றத்துல விஜயகாசன் வேலை பார்த்தவங்களோட இல்ல உழைப்ப போய் விஜயகாசன், கேட்கணும்ல. இங்க அப்ப அந்த பாருங்க, மக்கள் நீங்க மன்றத்துல பிடிஆர் இருக்கிறவங்க எப்படி ப்ரோ சம்பந்தப்பட்ட சிட்டிங் கேட்ட மினிஸ்டர்ன்னு கேள்விக்கு சொல்லணும்? இல்ல, உங்களுக்கு அப்சர்வ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பிடிஆர் சம்பந்தப்பட்ட கேட்ட கேள்வி எப்படி நீங்க திமுகவை கேட்கணும், அதே மாதிரி தான் இப்ப நான் கேட்டதுக்கு நீங்க சொன்ன பதில் அது தாவக்கா தான் கேட்கணும். தாவக்கால இருக்கிறவங்க யாராவது ஆதரவாளர்கள் யாராவது வந்தீங்கன்னா கொடுங்க, வாங்க, நான் மைக் கொடுக்குறேன். இல்ல இல்ல கபிலன், முதல்ல அதுக்கு அந்த தாவேக்காவோட அந்த வேலை பார்க்கறவங்க முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்ல. என்ன ஒரு என்ன பிரஸ்லயோ கம்ப்ளைண்ட்? போயோ ஒரு பிரஸ் மீட்ல விஜயகாசன் கூப்பிட்டோ என் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் நான் அடிச்சு உழைச்சேன் சட்டையை எனக்கு கிழிச்சு கிடைக்கல. விட்டானுங்க. எதுவுமே இப்ப இந்த கிரவுண்ட் அஜிதா ரூல்ல பத்தி பேசுறாங்க. அப்படின்னு ஒரு ஒரு மேடம் இருந்தாங்க தூத்துக்குடியில. அவங்க போய் அவங்களோட அதிருப்தியை தெரிவிச்சு தானே அவங்க வெளில வந்தாங்க. அந்த மாதிரி இவங்க அதிருப்தி ஏன் வரல? அஜ்மல், அஜிதா வந்து அஜிதா அஜ்மல் வந்து அதிருப்தி எதனால வெளில வந்தாங்க? அஜிதா அக்மல் இல்ல. அஜித் அஜிதா ஆக்னேஸுங்க. ஆக்னஸோ நீங்க ஏதோ சம்திங் அவங்க பேர். அவங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா சரி. அவங்க தூத்துக்குடியில வந்து அவங்களுக்கு சீட்டு தரல. அவங்க உழைச்சேன் எனக்கு சீட்டு தரல. இன்னொருத்தவங்களுக்கு தந்துட்டாங்க. இந்த அவரோட ஃப்ரெண்டு ஆக்டர் அவர் பேர் என்னன்னு தெரியல எனக்கு. அவருக்கு ஸ்ரீநாத் தந்த குடிக்கிறேன். ஸ்ரீநாத் இல்ல. இது வேற யாரோன்னு நினைக்கிறேன். இது ஸ்ரீநாத் தூத்துக்குடியில வந்து தூத்துக்குடியில டிவிக்கு வேட்பாளர் ஸ்ரீநாத், அவன் தானே? இல்ல இல்ல ஆமா, ஸ்ரீநாத் வந்து வேற அவரேதான் ஆக்டர்ன்னு ஸ்ரீநாத் நினைக்கிறேன். தாங்க. அவர்தானா? அதே ஏரியா தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அவர் இல்ல விஜயோட இல்ல எனக்கு ஃப்ரெண்டு, பேர்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே சினி ஓகே. ஆக்டர். ஆமாமா. இல்ல இல்ல நான் இல்ல ஸ்ரீமானுக்கும் விஜயகாசன், உங்க ஸ்ரீநாத்துக்கும் கேள்வி என்ன? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். விஜயகாசன், ஆமா. உங்க கேள்வி தெளிவா கேளுங்க. உங்க கேள்வி இல்ல என்ன? இல்ல இப்ப அவங்க வந்து ஓப்பனா வெளில வந்து சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி எனக்கு இங்க வந்து என்ன வேல்யூ பண்ணாம என்ன வந்து யூஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு வெளில விட்டாங்க. அந்த மாதிரி அப்ப அந்த அவர் சொல்ற அந்த வருண் சொல்ற அந்த சேலம் ஆளுங்களும் சொல்லியிருக்கலாம்லங்கிறதுக்கு சொல்றேன். யாரு பிடிஆர் வந்து வெளில வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல 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 இல்ல. அவர் எனக்கு சேலம்ல சொல்றாரு, என்ன இருக்கிறவங்க சொல்றாரு, வந்து அதாவது இப்போ உழைப்பு நாங்க அவங்க போட்டோம். அஜித் ஆனா எங்களுக்கு வந்து அவருக்கு நான் பதில் சொல்றேன், நான் பதில் ஏடிஎம்கே சொல்றேன், உங்களுக்கு புரிய குடுக்கலன்னு மாதிரி சொல்றேன். சொன்னாங்கல்ல. அத அவர் என்ன சொல்றேன். சொல்றாருன்னா, அஜித்தா சொன்னாங்கல்ல எனக்கு சீட்டு கொடுக்கல நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லி, அதே மாதிரி மத்த ஏரியால யாரு ஏன் வந்து வெளியில சொல்ல அப்படின்னு சோசியல் மீடியால இருந்தா தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. கிரவுண்ட் அதிருப்தி லெவல்கள் இருக்கு, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லலன்னு நான் யார் சொன்னா? இல்ல இல்ல, சொல்லலன்னு யார் சொன்னா விஜயகாசன்? இல்ல அவர் வெளில தான் சொல்லிட்டு வரலல்ல இருக்காரு. ப்ரோ. வெளில வந்தா தானே நமக்கு நான் வந்து சொல்றேன். கட்சிக்குள்ள இப்ப வந்து உங்களுக்கு நான் அப்ப சொல்றேன். இதெல்லாம் இல்ல ஒரு இல்ல எவ்வளவு இல்ல, நிமிஷம் பிரச்சனை சொல்றேன். இருக்கு இந்த இந்த என் கட்சிக்குள்ள. 3.5 வருஷம் ஏரியாவில் இந்த 3.5 அதான் வருஷம் வேற வேலையே பார்க்காம முழுக்க முழுக்க இந்த நாதாரி பின்னாடியே சுத்தி இவன் என்னென்ன பண்றான்றத அப்சர்வ் பண்ற விதத்துல டேட்டாவோட எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சொல்றேன். ஆனா கபிலன் புரிஞ்சு? நான் என்ன இல்ல இல்ல, வர சொல்றேன். இல்ல இல்ல, கேட்ட கேள்விக்கான பதில் வருமா வேணாமா? வேணுமா வேணாமா உங்களுக்கு? நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். விஜயாசன் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்லுவாரு. கொஞ்சம் பொறுமையா இருக்க, அவர் சொல்லுவாரு. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். மாவட்ட செயலர் பொறுப்பு போட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? 3 நாள். ஆமா ஆமா. எத்தனை மாவட்ட செயலர் என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணா? கண்டிப்பா இங்க வந்துச்சு. இங்க நாடாருக்கு மட்டும் தான் கொடுக்குறானுங்க, வேளாளருக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. இங்க வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு பெருசா இங்க வந்து சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி பெரிய குறைபாடு வந்துச்சா இல்லையா? எத்தனை மாவட்ட செயலர் இருந்தா லிஸ்ட் வேணும் உங்களுக்கு? ஒரு மாவட்ட செயலர் கார்ல இருக்கிற கொடியை பிச்சுக்கு போட்டு எரிச்சான், ஞாபகம் இருக்கா? வீடியோ வேணுமா? அவன் 19 வருஷமா விஜய் ரசிகனா, விஜய் மன்றத்துல இருக்கிறவன். வேணுமா? சரி, அடுத்தது அஜித் அக்மலுக்கு நீங்க போவீங்க, அது எல்லாருக்கும் ஊர் அறிஞ்சது, நாடு அறிஞ்சது. இதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இரு கரெக்டா போயிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் இரு. திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து இவன் கட்சி ஆரம்பிக்கிறது மாநாட்டுக்கு முன்னாடியே நான் கட்சிக்காக, நான் அந்த இயக்கத்துக்காக நான் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு எனக்கு போஸ்டிங்க கொடுக்கலன்னு கிராப் கட்டிங் போட்டு பிளாக் கலர் ஷர்ட் ப்ளூ கலர் ஜீன் போட்டு பேட்டி கொடுத்துச்சு.
இந்த மாதிரி எத்தனை மாவட்ட செயலர் உங்களுக்கு வேணும்? இப்ப அப்ப உங்களுக்கு அதே ஒண்ணு சொல்றேன், மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க. டிஎம்கேலயும் டிஆர்பி ராஜான்னு சொல்ல வரேன். திமுகலயோ அதிமுகலயோ இந்தியா சீட்டு பாரதிய கொடுக்கலன்னா, ஜனதா கட்சியில இங்கதான் விஜயஹாசன் திமுகலயும் அதிமுகலயும் சீட்டு கொடுக்கலன்னா அடுத்த தடவை வாங்கிக்கலான்னு கட்சி பேரை கெடுக்காம வாயை மூடிட்டு கம்முன்னு கட்சிக்கு வேலை பார்ப்பாங்க. திமுக ஒரே டிஆர்பி நிமிஷம் கபிலன், ஏன் மேல வந்தனா விஜயஹாசன் விஜயஹாசன் ப்ரோ ஒரு விஜயஹாசன் ப்ரோ 75 வருஷ கட்சியே அந்த விஜயஹாசன் பிரச்சனை இருக்கு. விஜயஹாசன் ப்ரோ இப்பதான் தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க. விஜயஹாசன் ப்ரோ இவங்க விஜயஹாசன் ப்ரோ கேக்குதா? இன்னொருத்தவங்க சொல்றத கேளியா? நீயே பேசிட்டு இருந்தா விஜயஹாசன் விஜயஹாசன் இல்ல இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ ப்ரோ என்னால கத்த முடியாது, ஒரு நிமிஷம் இருங்க. விஜயஹாசன் நல்லா ஹெல்த்தியா தான் போகுது, நல்லா ஹெல்த்தியா தான் போகுது. கபிலன் கேக்குதா இல்லையா? கேக்குது. விஜயஹாசன் கேக்குதா ப்ரோ நான் பேசுறது உங்களுக்கு? கேக்குது. இல்ல ப்ரோ, நீங்க அஜிதா அந்த சிஸ்டர் வந்துட்டு ஊடகத்துல பத்தி பேசுன மாதிரி எந்த ஊடகத்துலயும் வரலன்னு சொன்னீங்களே, நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஓகேங்களா? திருச்செங்கோட்ல ஒரு லேடி வீட்டுல நைட் ஒரு மாவட்ட செயலாளர் மாட்டினான் தெரியுமா, ஒரு முஸ்லீம் லேடி வீட்டுல. அவனுக்குதான் சீட்டு வந்து வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செந்தில்நாதன் என்னமோ அவனை கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னு சொன்னாங்க. என்ன கட்சி வீட்டுல நீக்கல, இன்னமும் அவன் மாவட்ட செயலாளர் தான் இருக்கிறான் ஓகேவா? ஏன்னா அது என் ஃப்ரெண்டோட தொகுதி, அதனால சொல்றேன். அங்க தனபால் பையன் இருக்கான்ல லோகேஷ், அவனை நிக்க வச்சிருக்காங்க அந்த தொகுதியில. அவன் அங்க அது வந்து தனி தொகுதின்னு உங்களுக்கு தெரியும், தலித்ஸ் வந்து அதிகமா இருக்கிற இடம் சரிங்களா? அங்க அவன் வந்து அந்த கேஸ்ட். இல்ல ராசிபுரம் ஓகேவா? ராசிபுரம் அதான் திருச்செங்கோட்ல அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் தான் நிக்கிறாரு. இல்ல நான் சொல்றது உங்களுக்கு கட்சியில அவன் வந்து 30 வருஷமா இருக்கிறான் மாவட்ட செயலரா நகர செயலரா அப்படி இப்படின்னு வளர்ந்து வந்தவன் ஓகேவா? அவனுக்கு சீட்டு கொடுக்காம, இத்தனைக்கும் அவன் அது சேம் கேஸ்ட் ஓகேவா? அங்க அவனுக்கு வந்து அந்த கேஸ்ட்னால ஓட்டு அதிகமா இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு வந்து அவன் சொல்றவங்க போட்டுருவாங்க ஓகேவா? அவனே போயிட்டு லோகேஷ் தனபால் கூட போயிட்டு பிரச்சாரத்துக்கு போய் ஓட்டு கேட்க போல தெருவா. இதுதான் அதிருப்தி. இததான் வந்து வரும்னு சொன்னாரு, இததான் கபிலன் சொல்றாரு. நீங்க சோசியல் மீடியால வந்தாதான் அதிருப்தின்னு நினைக்காதீங்க. கிரவுண்ட்ல போய் ஓட்டு கேட்க போறப்ப இல்ல ப்ரோ விஜயஹாசன் ப்ரோ ஒரே நிமிஷம் கேளுங்க. இப்ப நான் ஒரு முஸ்லீம் ப்ரோ சரியா? நான் வந்து ஒரு 25 வருஷமா வந்துட்டு விஜய் கட்சியில இருக்க, விஜய் நற்பணி மன்றம், அப்புறம் மக்கள் இயக்கம். அப்படியே ஹோல்ட் பண்ணு ஹரி, ஒரே வருஷம். விஜயஹாசன், என்னதான் சோசியல் மீடியால என்னதான் இங்க வந்து டிஎம்கே விஸ் டிவிகேன்னு இங்க மாத்தி விட ட்ரை பண்ணாலும், இங்க இது பத்திரிகையில ஊடகங்கள் விவாதங்கள்ல என்னதான் டிவிகே விஸ் டிஎம்கேன்னு இங்க மாத்தி விட ட்ரை பண்ணாலும் கலை எதார்த்தம் டிஎம்கே விஸ் ஏடிஎம்கே மட்டும்தான். இப்ப நீங்க பேசுறோம் இப்ப நீங்க பேசுறீங்க இல்ல விஜயஹாசன், நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன். யார் எதை பத்தி பேசுறோம்? அதிமுக சப்போர்ட்டரா இருந்தாலும் சரி, திமுக சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் சரி, நாம் தமிழ் சப்போர்ட்டரா இருந்தாலும் சரி, எல்லாரும் எதை பத்தி பேசுறோம்? டிவிகே பத்தி பேசுறோம். இதுதான் ப்ராபகண்டா. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை உடைக்கிறதுக்கு தான் என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன். ஏன்னா இங்க கலை யதார்த்தம் வேற. ஆனா இங்க என்ன கொண்டு வர ட்ரை பண்றாங்கன்னா சீட்டு. முன்னாடி ஆரம்பத்துல சீட்டு, இப்ப உடனே பர்சன்டேஜ். ஏன்னா தாவேக்கா சீட்டு ஜெயிக்காதுன்னு அவனுக்கே நல்லா தெரியும். அதனால என்ன பண்றான் ஜான ஆரோக்கியசாமி, டே எல்லாம் இனிமேல் சீட்டை பத்தி பேசாத, பர்சன்டேஜஸ் பேசு, தாவேக்கா எத்தனை பர்சன்டேஜ் வாங்கும், உடனே இப்படி விவாதம் பண்ணு. இப்ப என்ன ஆகும்னா, தாவேக்கா இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிருமா, சரி 10% வாங்கினா எத்தனை சீட்டு? அதிமுக கூட விஜயகாந்த் சீட்டு வாங்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினாரு? 27 எம்எல்ஏ பர்சன்டேஜ். இல்ல ஒரே நிமிஷம் கபிலன், அதுதான் ப்ரோ. நான் கபிலன் ஒரே ஒரு அவருக்கு சிம்பிள் கன்வர்சேஷன் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். விஜயஹாசன் ஒரே நிமிஷம் கேளுங்க. ஒரு 234 தொகுதி விஜயஹாசன் நீங்க தனிச்சுதான் போட்டிடுறீங்க, கூட்டணி இல்ல. ஒரு தொகுதிக்கு விஜய் பேஸ் வச்சு 40,000 ஓட்டு வரும்னு வச்சுப்போம் ஓகேங்களா? உங்க கருத்துக்கே வரும் 50,000 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. 50,000 ஓட்டு வந்தாவே 1 கோடி ஓட்டு தான் சரிங்களா? 40,000 எல்லா தொகுதியிலும் உங்களுக்கு 50,000 ஓட்டுல வராது கரெக்டா? ஒரு தொகுதியில 60,000 ஆகும், ஒரு தொகுதியில 15,000 இருக்கும். எத்தனை தொகுதியில டெபாசிட் வைப்பீங்க? அது எப்படி 1.25 கோடி ஓட்டு வந்துருங்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் புரியல. அது நான் சொல்றேன். நம்ம ஆளு ஜான ஆரோக்கியசாமி இல்ல விஜயஹாசன் நான் வரேன். ஜான ஆரோக்கியசாமியோட ஜான ஆரோக்கியசாமியோட விஜயஹாசன் இங்க யாரும் இன்டர் மட்டும் பண்ணிடாதீங்க, இது முக்கியமான பாயிண்ட். ஜான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்குங்க. ஜான ஆரோக்கியசாமியோட ஸ்லாங் வந்து அவங்க கூட பழகின ஒரு பத்திரிகையாளர் நிறைய பேட்டிலாம் கொடுத்தாரு, நீங்க பாத்துருப்பீங்க. ஜான ஆரோக்கியசாமியோட வைபிஎஸ்மே கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்க. ஜான ஆரோக்கியசாமி கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கீங்க. அதாவது இதுக்கு தான் நான் இன்டர் பண்ணாதீங்க, பேசும்போது இன்டர் பண்ணீங்கன்னா சுல்லுன்னு கோவம் வரும் நான் சொன்னேன். சரி இங்க பாருங்க, எங்க விட்டா
ஜான் அர்கேசனோட ஸ்லாங் என்ன தெரியுங்களா? பேசிக்கலி பிரதர் வாங்க பிரதர். அட என்ன பிரதர் நீங்க வேற பூத்துக்கு வந்து 50 100 ஓட்டு வாங்கினாலே முடிஞ்சு போச்சு பிரதர். நம்ம தான் பிரதர் எதிர்கட்சி. என்ன பிரதர் நீங்க? பிரதர் நான் விஜய் நான் எம்ஜிஆர் மாரி ஸ்டேட்டஸ்ல எடுத்து வச்சிருக்கிறேன் பிரதர். நீங்க என்ன சர்வ சாதாரணமா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க அவருக்காக எத்தனை இளைஞர் கூட்டம் இருக்கு, என்ன நீங்க பேசுறீங்க? என்ன பிரதர் பூட்டுக்கு இவ்வளவு போனா முடியும், வீட்டுக்கு தெருவுக்கு 4 ஓட்டுனா 10 ஓட்டுனாலே முடிஞ்சு போச்சு பிரதர். இது வந்து அரசியலே பொழப்பா வச்சு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா வச்சிருக்கிறான் இல்லையா, அந்த நாதாரியோட பேச்சு இது. விஜயகாசன் புரியுதா உங்களுக்கு? அவனெல்லாம் நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் வேலை பார்த்தான் இல்லையா, அவன் அப்பன் ஒருத்தர் இருக்கிறான்ல, பேரை சொல்லுங்க அப்போ. விஜய சொல்லுங்க. நான் ஜான் அர்கேசன் வேலை பார்த்தான்ல, அவன் அப்பன் அவன் சொல்றேன். அவன் எங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தான்? பிரசாந்த் கிஷோர். அவனையே பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கிறோம். அவனுடைய ஸ்டாட்டிக்ஸ் அவனுடைய அனலிஸ்டியா பார்த்துட்டு வந்து மூடிட்டு உட்காந்துருக்கிறோம். நாங்களும் பின்னாடி எடுத்து பயோல எடுத்து வச்சுக்கிட்டு வி ஆர் ஆல்சோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எக்ஸிஸ்ட் போல் வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு தூக்கி எடுத்து வச்சு இங்க மக்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு ரொம்ப 10 நிமிஷம் போதும். என் பேச்சு திறமைக்கு 1 ஹவர்னா அவன் பேச்சு திறமைக்கு 1/2 மணி நேரங்க, அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, இது வந்து ஸ்லாங். அந்த ஸ்லாங் அப்படியே காப்பி அடிச்சு நீங்க நல்லா பாருங்க, உங்க பேச்சுலயும் வருது, அவன் பாம்குமார் பேச்சுலயும் வருது. இங்க சோசியல் மீடியால முட்டு கொடுக்குற ஓஜி பிரசாத்ல இருந்து இந்த ஆன்லைன்ல முட்டு கொடுக்குறாங்களா ஐடிஸ், அப்புறம் இங்க ஆஃப்லைன்ல உட்காந்துட்டு அவனுக்கு முட்டு கொடுக்குறானுங்களே சில பேர், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்ன்ற பேர்ல இருக்கிற முட்டு, அரசியல் விமர்சகர்ன்ற பேர்ல முட்டு, அவங்க அத்தனை பேர்லயும் இந்த வாய் வார்த்தை வரும் பாருங்க. பிரதர் அவர் யாருன்னா இப்ப ஒரு முஸ்லீம் அந்த பத்திரிகையாளர் பேர் அவனா ஷபீர் அகமது. பிரதர் தெகுதிக்கு 200 ஓட்டு உங்க அப்பா வாங்கி வச்சிருக்கான் ஓட்டு, நீ அப்படியே அசால்ட்டா அவன் வெயிலையும் மழையிலையும் உட்காந்துக்கிட்டு முக்கு கொடுக்குறான். 10 வருஷமாகி நாம் தமிழரே 8% முக்குது. திமுக அதிமுக இத்தனை வருஷம் காலங்காலமா உட்காந்து அவனுங்களே உட்காந்து அடின்னு என்னதான் ஓட்டு காசு கொடுத்தாலும் அப்பயும் விழ மாட்டேங்குது. இவர் வருவாராம் கிண்டர் ஜெய் வாங்குற மாதிரி, நீங்க எனக்கு ஓட்டு கேளுங்க பாறான் குழந்தைங்கள. அப்புறம் நிக்கிறது 233 தொகுதியிலையும் என் முகரக்கட்டையை பார்த்து ஓட்டு போடுங்கப்பாங்களாம். பூத்துக்கு அசால்ட்டா 200 ஓட்டம். நல்லா இருக்குல்ல? அல்வான்னு சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்குல்ல. இல்வா 3 வார்த்தை, விஜஇ 3 வார்த்தை. எப்படி இருக்கு? கபிலன் பேசலாமா? ஒரு 2 பாயிண்ட். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் நான் வரேன். நீங்க சொன்னீங்க விஜயகாந்த் ஜெயலலிதாவோட இருக்கும் போதும் 6% தான் ஓட்டு வாங்குறாரு, ஆனா 27 சீட்டு ஜெயிக்கிறாருன்னு. 6% ஓட்டை வாங்கி 27 சீட்டு ஜெயிக்க முடியாது கபிலன். மினிமம் 35-40 வேணும். அதுக்கு தான் ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சாரு. ஏன்னா ஏடிஎம்கேயோட ஓட்டும் சேர்ந்து வரும். அதுக்கு தான் அந்த கோலிஷன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது நீங்க இப்ப சொன்ன இந்த ஓட்டு வந்து நினைக்கிறேன் விஜயகாசன் ஐடியில இருந்து 2 பேர் பேசுறீங்க கரெக்டா? முன்னாடி பேசுனது வேற ஆளு, இப்போ ஒரு பேசுறது வேற ஆளு கரெக்டா? இல்லையே நான் தான். இல்லையே வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. எனக்கே டவுட் ஆயிடுச்சு. நானும் இல்ல அப்ப படுத்துட்டு பேசினேன். இப்ப நான் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தேன். நானும் படுத்துக்கிட்டு பேசிருக்கிறேன், உட்காந்து பேசிருக்கிறேன், நின்னுட்டு பேசிருக்கிறேன். ஆனா என் வாய்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ரெடி. ஐயோ கபில நீங்க படாதா? நான் ஒரே ஆள் தான் கபில, நீங்க வேற. நான் வேற ஐட்ல இது வரல. சரி அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அது. 2வது நீங்க சொன்னது இந்த இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்த நாம் தமிழருக்கு 8% தான் ஓட்டு வந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி விஜயகாந்துமே வந்து 6% தான் இவ்வளவு பெரிய மனுஷனுக்கும் வந்திருக்கு. 6 இல்ல 8, முதல் தேர்தல 8, இரண்டாவது தேர்தல 6 வந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ ஒருவேளை இப்படி வச்சுக்கலாமா? இல்ல விஜயகாசன் இப்படி வச்சுப்போமா? சொல்லுங்க. விஜயகாந்த் 2வது எலெக்ஷன்ல கூட்டணியில அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால 27 தொகுதி. ஆமா ப்ரோ. தொகுதியை வச்சுப்போம். இப்ப பர்சன்டேஜ் விட்டுருங்க. இப்ப இது வரைக்கும் உங்க சைட்ல கேம் ஆடணும். இப்ப ஏன் ஸ்லாங்ல ஆடிப்போம். இப்ப இது வரைக்கும் ஜான் அர்கேசன் ஸ்லாங், இப்ப ஏன் ஸ்லாங்ல ஆடுவோம். சீட்டு இப்ப பேசுங்க. பர்சன்டேஜ்னு வாய் தரக்கூடாது, சீட்டுன்னு பேசணும். இப்ப சொல்லுங்க. முடியல விஜயகாசன், முடியல. இல்ல சீட்டுன்னு வச்சோன்னே இல்ல சீட்டு பேஸ் பண்ணி நீங்க நம்ம பேசணும்னா உங்களால முடியல, அவ்வளவுதாங்க அரசியல். இல்ல நான் பேச வரணும். சரி பேசுங்க. இல்ல அதான் நான் சொல்ல வரதுன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவங்க சீட்டை எய்ம் பண்ணி நான் பார்க்கல. அவங்க எய்ம் பண்ணது இந்த எலெக்ஷன்ல ஒரு நல்ல பெர்சன்டேஜ் எடுத்தா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் வேலை போட்டு. யாரு எந்த கட்சியை சொல்றீங்க? நான் டிவிகே தான் ப்ரோ சொல்றேன். ஏங்க அவன் இங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறது ஜெயிக்கிறதுக்கே வரலங்க. நான் மறுபடியும் சொல்றேங்க கபிலன், அது நான் கட்சியாவே பார்க்கல. நான் திமுக கட்சின்னு சொல்றீங்களா, அதிமுக கட்சின்னு சொல்றீங்களா, நாம் தமிழர் கட்சின்னு சொல்றீங்களா, விடுதலை சிறுத்தை ஏங்க வேல்முருகன் கருணாஸ் கட்சின்னு சொல்றீங்களா, ஏத்துக்கிறேன். இவன் கட்சியே கிடையாது, ஜோம்பிஸ் கூட்டம், தற்குறிங்க. ஏன் ஓட்டு போட்டோம், எதுக்கு செத்தோம், எதுக்கு சாவ போறோம் ஒரு இழவும் தெரியாதுங்க. இதுக்கு நாளைக்கு எதுக்கு திங்கிறோம், நாளைக்கு எதுக்கு தூங்குறோம் கூட அதுக்கு தெரியாது. இல்ல கபிலன், நாளைக்கு ஒருவேளை 1 கோடி ஓட்டு வந்து அந்த 1 கோடியுமே தற்கொலைன்னு நீங்க சொல்லுவீங்களா?
நான் தெருக்கொடி போண்டு அவனுங்கெல்லாம் 1 கோடி போட்டா அப்ப சோசியல் நாங்களாம் மனுஷனா இல்லையா? அவனுக்கு குடிக்கிற தண்ணியை தான் நானும் குடிக்கிறேன், நான் திங்கிற சோறு தான் அவனுங்களும் திங்கிறானுங்க. ஏங்க சும்மா வாய் வார்த்தைக்கு வந்து 1 கோடி 1 கோடி எப்பு 1 கோடி எப்பு என்ன நீ பார்த்த? ஆமா நான் பார்த்தேன் 1 கோடி எப்பு. உங்களோட தாட் 1 கோடி வந்துட்டா அப்ப நீங்க நிஜமே வந்து அப்ப மக்கள் வந்து அவர் அரசியல இப்ப என்ன 1 கோடி வந்துட்டா நான் ட்விட்டர் விட்டு போயிடுறேன். இல்ல இப்ப என்ன பெட் பண்ண சொல்லி யாரும் அனுப்புனாங்களா? 1 கோடின்னு சொல்லு, நீ சவால் விடு கபில்கிட்ட, அதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். கபில் இங்க யாருமே பெட்டே பண்ணல. நானும் வந்து இப்ப விஜய் வச்சுலாம் பெட் பண்ணலாம் முடியாது. நான் என்னோட ஒப்பீனியன் தான் சொல்றேன், நீங்களும் உங்க ஒப்பீனியன் சொல்றீங்க. இது சினிமா பாக்ஸ் ஆபீஸ் கிடையாது. இந்த ஏரியால நார்த் ஆர்கால்ல சவுத் ஆர்கால்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, அர்பன் ஏரியால எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, ரூரல் ஏரியால பி சென்டர் சி சென்டர்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, ஓவர்சீஸ்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சுன்ற மாதிரிலாம் சீட்டு இங்க அரசியல் பேசக்கூடாது. அப்படி பேசினா அது அரசியல் புரிதல் இல்லாம பேசுறது. நான் மறுபடியும் சொல்றேன், சீட்டு பேஸ் பண்ணி நீங்க பேசுங்க பார்ப்போம். பர்சன்டேஜ் விடுங்க. இப்பதானே நீங்க சொன்னீங்க அது 1 கோடி வாங்க மாட்டாருன்னு. நான் சொல்றேன் 1 கோடி கண்டிப்பா 1 கோடி 1 கோடினா ஒரு பூத்துக்கு 1 கோடி வாக்குனா ஒரு பூத்துக்கு எவ்வளவுங்க? எத்தனை பூத்துங்க இருக்கு? ஒரு நிமிஷம் சரி, ஒரு கோடி ஓட்டு வாங்கிட்டாரு வச்சுக்கலாம். சரி, 1 கோடி ஓட்டு வாங்கிட்டாரு, எத்தனை சீட் ஜெயிப்பாரு? இல்லங்க, நீங்க எல்லாமே சீட்டுன்னு சொல்றீங்க. நான் சொல்றது இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவரோட அந்த இத என்னங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் செகண்ட் எலெக்ஷன் என்ன இப்பதான் என்ன இதுக்கு சபரிமலை போகும்போது கன்னிசாமி இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, புது மாப்பிள்ள புது பொண்ணு அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏங்க எலெக்ஷன் வந்துருச்சுன்னா உள்ள இறங்கி போடணும், வாடி வாசல் வந்துருச்சுன்னா காலை வெளில வந்தாகணும். இல்ல கபிலன், இப்ப சையத் முஷ்டாக் அலி இல்ல ரஞ்சி டிராஃபில போய் அவங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்கங்கிற பொறுத்து தான் இன்டர்நேஷனல் டீம்ல எடுக்கலாமா வேணாமா அரசியல் வேற. இது பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எக்ஸாம்பிள் ஓகே ரைட். இங்க பாருங்க விஜயஹாசன், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க தெரியுது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. இங்க வருணோ இல்ல அஜித்தோ இங்க வைபிஎஸ்மியோ இல்ல ராஜ் ஸ்டாரோ இல்ல நாளைக்கு இப்ப அடுத்து பேசக்கூடிய மெட்ராஸ் பையனோ இல்ல கார்த்திக் ரொம்ப நேரமா கை தூக்கி கடுப்பா இருக்கிற கார்த்திகோ இல்ல யார் சொன்னாலும் உங்களுக்கு மனசு ஏத்துக்காது. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுமா? ஏன்னா பர்சன்டேஜ் பேசிஸ்ல தான் பேசணும். சீட்டு பேசிஸ்ல பேசினா இங்க திமுக அதிமுக முன்னாடி நிக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும். ஜானகிசாமிக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு நான் அந்த வாய்ஸ் ஆஃப் கமல கீழே அனானஸ்ல லிசன் பண்றேன். அவனுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன், கொப்ப மட்டும் இல்லடா, பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லடா, எவன் வந்தாலும் சரி ஒண்ணு புடுங்க முடியாது. அதுவும் விஜய் கூட இருந்தீங்கன்னா ஒரு மயிரும் புடுங்க முடியாதுன்றத நான் அவனுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்றேன்னா, சீட்டு தாங்க மேட்ரு. இந்த சில்வர் ஸ்டாரு இல்ல பிரான்ஸ் மெடல் வாங்குறவனுக்குலாம் மரியாதை கிடையாது. கோல்டு மெடல் வாங்குறவனுக்கு மட்டும்தான் மரியாதை. மக்கள் அவனை மட்டும் தான் மைண்ட்ல வச்சுப்பான், மனசுல வச்சுப்பான். கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல சீட்டு கண்டிப்பா கன்வெர்ட் ஆகாது, அது கன்ஃபார்ம் கபிலன். புரியல? கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சீட்டு கன்வெர்ட் ஆகாது. அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா சீட் கன்வெர்ட் ஆகாது. நிறைய சிஎம் ஆயிடுவாரு. இதான் அடுத்த டெம்ப்ளேட். நான் சொன்னல அடுத்த டெம்ப்ளேட் நான் சொன்னல மச்சான், பரவாயில்ல மச்சான். 2030 நம்ம தான் மச்சான். இல்ல நேத்து ஒருத்தன் சக்தின்னு ஒருத்தன் போட்டாங்க, விஜய் ஃபேன் ஒருத்தன் போட்டான், அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அடுத்து இறக்குறேன். அதுதான் அடுத்த ட்வீட்டை வச்சிருக்கிறேன். என்னன்னா மச்சான், இந்த இடம் நம்ம ஜெயிச்சிருவோம் தோத்துருவோம், ஆனா பரவாயில்ல, வெல் அப்ரிஷியேட். இந்த நியூ கமர்ஸ், அதாவது கிரிக்கெட்ல உங்க பாஷைக்கு வர கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் டெபியூ ஆட போற பேட்ஸ்மேனுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஏதோ ஒரு 50யோ ஒரு 60யோ இல்ல ஒரு செஞ்சுரியோ ஒன்று போட்டானா பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஆப்போசிட்ல இருக்கிற டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி அனுப்புவாங்க. அது என்ன மாண்பு? என்ன மாண்புனா, பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் பிளேயரா நீ விளையாண்டுருக்கிற, பரவாயில்ல வந்த இதுல நீ ஒரு செஞ்சுரி போட்டிருக்கிற, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த அப்ரிஷியேட்டை மற்றவங்க பண்ணணும், நாமளே பண்ணக்கூடாது, சொந்த கட்சிக்காரனே பண்ணிக்கூடாது. ஒரு திமுகவோ ஒரு அதிமுகவோ இல்ல இங்க இருக்கிற களத்துல கலங்கான கட்சிகளோ எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணா அது மரியாதை. நமக்கு நாமளே நெஞ்சு அப்படி மாறல இப்படி தட்டிக்கிறது அது அப்ரிஷியேட் கிடையாது, தப்பெருமைன்னு அர்த்தம். அதுக்கு பேரு தப்பெருமைன்னு அர்த்தம். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, அவன் இந்த இடம் ஜெயிக்க மாட்டான், ஏன்னா அது முட்டு கொடுக்க முடியாது, உங்களுக்கு நல்லா தெரியும், அது உங்களுக்கும் தெரியும், அவன் ஜெயிக்க மாட்டான். ஆனா என்ன ஓட்டு இல்ல வர விஜயஹாசன் லெட் மீ கம்ப்ளீட். இல்ல இதை நான் சொல்லியே தீரணும். இல்ல மியூட் போட்டா சொல்லிடுவேன். நான் மியூட் போட்டா சொல்லிடுவேன். தடுத்தீங்கன்னா நான் அப்புறம் அதான் நான் முன்னாடி நிற்பேன். நீங்க தடுக்கலாம்னு வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு தடவை விட்டுருவேன். நீங்க தடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் மியூட் போட்டு அதே 3 தடவை சொல்லுவேன். சரி, மேட்டர் என்னன்னா, இங்க பாருங்க, இந்த தடவை சீட்டு ஜெயிக்க முடியாது, அதனால நம்ம வந்து பர்சன்டேஜ் போயிடுவோம். பர்சன்டேஜஸ் போயிடுச்சுன்னா நம்ம 3வது இடம். நானே சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஒன்று இருக்கு, 2வது பர்சன்டேஜஸ்னு ஒன்று இருக்கு, அதாவது மாற்றம் வேணும்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேவா? பர்சன்டேஜ்னு மாற்றி சொல்லிட்டேன், மாற்றம் வேணுன்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கு. அது எப்போதும் எல்லா எலெக்ஷன்லையும், சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ இடைத்தேர்தலோ இல்லை உள்ளாட்சி தேர்தலோ, ஓகேவா, எல்லாத்துலயுமே இருக்கும். மாற்றம் வேணும்னு ஒரு குரூப் இருக்கு, அதுல நானும் ஒரு ஆள்னு வச்சுப்போம். அந்த குரூப் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணும். அந்த மாதிரி ட்ரைல வரக்கூடிய பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இவர் சிஎம் ஆயிடுவாரு, இவர் வந்து ஆளுங்கட்சியா வந்துருவாரு இல்ல எதிர்கட்சியா வந்துருவாரு அப்படின்னு கனாகணம்னா கனாகணம் காலங்களா தான் மாறும்.
இல்ல கபிலன், அந்த மாற்றம் வேணும்னு சொல்றவங்க 4ல இருந்து 5% இருப்பாங்களா? சரி ஏன்னா நான் பேசுறது 20% நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சரி 20%னா 4% நீங்க அதிகபட்சம் 10% வச்சுக்கோங்க கபிலன். சரி 10% மாற்றம் எப்பயுமே அந்த ஓட்டு மட்டும் ஸ்விங் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த சரி எக்ஸ்ட்ரா வர 10% இவர் கன்சாலிடேட் பண்றாருன்னா அது மறுபடியும் பெரிய மறுபடியும் விஷயம். பர்சன்டேஜ் அது தான், அப்ரிஷியேட் சீட்டுக்கு தானே. போறது மாதிரி ஐடியாவே இல்ல விஜயகாசன், அப்படிதானே? கபிலம் ப்ரோ ஒரு நிமிஷம். விஜயகாசம் ப்ரோ விசில் சின்னமே விஜய் கட்சிக்கு நிக்காது ப்ரோ. அந்த அளவுக்கு தான் அவர் பெர்சன்டேஜ் வாங்குவாரு. நீங்க வந்து 20% இல்ல சொல்லிட்டே ப்ரோ இருக்கீங்க. பர்சன்டேஜ் இல்ல அது அது மறுபடியும் கண்டிப்பா பர்சன்டேஜ் இல்ல நீங்களும் அதுக்குள்ள ப்ரோ. டிராப்புக்குள்ள போய் விடாதீங்க. நான் மறுபடியும் கேக்குறேன், விஜய் எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு இந்த தடவை ஜெயிப்பாரு? 2031 விஜய் எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு? சும்மா உங்க அசம்ஷன், நீங்க எனக்கு நாடாளுமன்ற தேர்தல் போட்டீங்களா ஃபியூச்சர் பிளான் எங்க இப்ப போடுங்க. 2031 விஜய் எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு? இப்ப எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு சொல்லுங்க விஜய் கட்சி? நான் சொன்னா கண்டிப்பா சிரிப்பீங்க. ஆனா பரவாயில்ல, மேபி நீங்க ஒருவேளை சொல்லனாலும் நல்ல நாங்க சிரிப்போம். கூட்டணி இல்ல நீங்க சொல்லனாலும் நாங்க சிரிப்போம் விஜயகாசன், பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல அவர் நல்ல ஒரு கூட்டணியா அமைச்சிருந்தாருன்னா அந்த நல்ல ஒரு சமயத்துல கூட்டணினா எது? இருங்க. நல்ல கூட்டணினா எது நல்ல கூட்டணி? டிஎம்கேவோட மொத்த அந்த கோர் அந்த கூட்டணியும் இந்த பக்கம் வந்திருந்தா அவருக்கு கண்டிப்பா விஜய் அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நல்ல கூட்டணி சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன். டிஎம்கே இப்போ எந்த கட்சியோட கூட்டணி, அதாவது சிபிஎம், அப்புறம் வந்துட்டு காங்கிரஸ், மெட்ராஸ் விசிக. எடுத்து கொடுக்க கூடாது, கடிச்சு போடுவேன், குறவலை ஸ்ட்ரைட்டா கடிச்சு போடுவேன். இங்க பாருங்க விஜயகாசன், இல்ல விஜய் கபிலன், கட்சி நான் அதைத்தான் சொல்றேன். எந்தெந்த இல்ல கட்சி கூட நான் வந்து கூட்டணி நான் நீங்க வச்சா, prediction தான் கேட்டீங்க. விஜயகாசன் என் கேள்வி நான் மறுபடியும் கேட்கிறேன், விஜய் கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் அவரு ஆட்சியை பிடிப்பார் சொல்லுங்க. அதான் கபிலன், காங்கிரஸ், விசிக, சிபிஎம் இந்த 3 பேரோட கூட்டணி வச்சாலே அவர் கண்டிப்பா 2031 என்ன பொறுத்தவரைக்கும் அவர் சீட்டு ஜெயிக்க நிறைய வாய்ப்பு. சீட் பிரிக்க இல்ல, மாட்டேன் நான் ஆட்சி ப்ராமிஸ் பிடிக்க வாய்ப்பு. பண்ணேன், பட் என்னால அதை தாண்டி முடியல. அது என்ன மீறி வெளில வந்துருச்சு. விஜயகாசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் ஆல்ரெடி வின்னர் பிளேயர் ஒரு ஆள் இருக்காப்புல, யாரு? இந்த பக்கம் திமுகன்றது. திமுக விட்டுட்டு இங்க விஜய் கிட்ட வர்றதுக்கான காரணம் ஏதோ ஒரு வேலிட் ரீசன் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு, சொல்றேன் கபிலன். விடுதலை ஏன்னா சிறுத்தை. இப்ப வந்து விடுதலை சிறுத்தை மாணிக்கம் தாகூர் ஏங்க மாணிக்க தாங்கர் யாருங்க? என்ன காங்கிரஸ்ல என்ன பொறுப்புல இருக்காரு மாணிக்க தாங்கர்? கபிலன் நீங்க வந்து அப்படி சொல்றீங்க. ஆனா ஏங்க, அவர் டெல்லியில இருக்கும்போது மாணிக்கம் தாகூர் டெல்லியில இருந்தா என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? அதுவும் ஒரு ஊரு, இல்ல அதுவும் ஒரு மாநிலம் அவங்க தான். ராகுல் இதுவும் காந்தி தமிழ்நாடு ஒரு ரொம்ப மாநிலம் க்ளோஸா தான். இருக்கிறவங்கன்னு அங்க இந்தியா சொல்றாங்க. கிட்ட இருந்தா பெரிய வெங்காயம் அது. சும்மா டெல்லியில இருக்காரு வெங்காயம் இல்ல இருக்கிறேன். கபிலன், தமிழ்நாடு காங்கிரஸுக்கு எத்தனை மாவட்டத்துல இருக்காங்க சொல்லுங்க, நான் இங்கேயே வச்சு கேட்கறேன். எனக்கு பிரச்சனை இல்ல, திமுக காரங்க சண்டைக்கு வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸுக்கு எத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்க தமிழ்நாட்டுல சொல்லுங்க எனக்கு. இல்ல அவங்களை கிண்டல் பண்றதே வந்து கட்சியில இருக்கிற எல்லாருமே மாவட்ட செயலாளர்னு சொல்லி தான் இல்லங்க, கிண்டலே நீங்க ஒரு பண்ணுவாங்க. ஃபேக்ட், நான் சொல்ல வர பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. திமுக மாதிரியான ஒரு கட்சியை விட்டுட்டு இங்க டிவிகேக்கு வர்றதுக்கு வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு என்ன இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க, ஒரு பாயிண்ட். கண்டிப்பா வந்து அவங்களோட கட்சியும் இங்க டெவலப் பண்ணல. நீங்களே இப்ப நம்ம எல்லாமே கிண்டல் திமுக தானே கூட கபிலன் இருந்தே பண்றோம். டெவலப் பண்ண முடியலையா? டிவிஏ கூட வந்து டெவலப் அதுதான் ஆயிடும். அதுதான் கபிலன் சொல்றேன். ஏன்னா திமுகக்கு காங்கிரஸ் தேவையில்ல. காங்கிரஸ்க்கு தான் இப்ப திமுக தேவையா இருக்கு. ஏன்னா அவங்களோட ஓட் ஷேரை வச்சு சரி, தான் அப்புறம் அவங்க ஏன் திமுக விட்டு டிவிகே கிட்ட வரணும்? உங்க அதேதான் பாஷைக்கே கபிலன் வரேன். சொல்றேன். ஏன்னா இங்க இப்ப 20% வந்துச்சுன்னா இவங்களோட 4% ஒரு 10% சேரும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இன்னொன்னு கபிலன், இங்க பாருங்க, இப்ப ராகுல் ஒரு நிமிஷம். காந்தியும் இல்ல போற போக்குல ஏதோ 4% 10% அடிச்சு விட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க விஜயகாசன், நான் பாயிண்ட் பிடிக்கிறாள், நான் பாயிண்ட கேட்கிறாள். நல்லா தமிழ்நாடு கேளுங்க கபிலன். காங்கிரஸ் நானும் தப்புனா ஒத்துக்கிறேன். நான் வந்து என்னோட இல்ல இதை கேட்க விடுங்க. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தனியா நின்னு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை எப்ப கடைசியா அவங்க நிரூபிச்சாங்க காட்டுங்க. கபிலன் அதுதான் இல்லைன்னு சொல்றாங்க கபிலன். அதனாலதான் அவங்க அப்புறம் விஜயோட எப்படி 5% 10% சேர்த்துக்கிட்டீங்க? இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஓட் ஷேர்னு சொல்லுவாங்களே, சரி பர்சன்டேஜே இல்லனே வச்சுக்கோங்க கபிலன். மறுபடியும் பர்சன்டேஜ் தான் போகுது இல்ல, சீட்டுக்குனே போவாது இல்ல. சரி உங்க வழியா நான் வரேன். பர்சன்டேஜ் இல்ல, இப்ப பர்சன்டேஜ் கிடையாது, இப்ப சீட்டுக்கு வருவோமா? இல்ல பர்சன்டேஜ் இல்ல, எதுவுமே இல்ல கபிலன். டிஎம்டிகேக்கு எதுக்கு கபிலன் வந்து இந்த எலெக்ஷன்ல ஸ்டாலின் வந்து போனாரு? இப்ப அடுத்த கேள்வி, இப்ப டிஎம்டிகே போச்சு. தேமுதிக எம்எல்ஏ உள்ள 27 எம்எல்ஏ இருந்த கட்சி. விஜயகாந்த் விருதாச்சலத்துல செஞ்சாப்ல. ரெண்டாவது ஜாதி ஓட்டு ஒண்ணு இருக்கு, ரசிகர்கள் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கட்சி விசுவாசம் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு, காலங்காலமா இருக்கு. சரிங்களா? இது கூடுதல் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகுது? எலெக்ஷன் பார்த்தா தெரிய போகுது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்குன்னு அந்த ஓட்டு ஒன்னு பேஸ் இருக்கு, அந்த பேஸ் ஆட் ஆகும்போது அது இன்னும் கொஞ்சம் அந்த எலெக்ஷன்ல அது ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ் ஆன ஒரு பார்ட்டிங்க, தன்னுடைய பலத்தை நிரூபிச்ச பார்ட்டிங்க. டிவிக்கு என்ன பலத்தை நிரூபிச்சிருக்கு? ரொம்ப கரெக்ட். அதத்தான் நான் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல அதை அவங்க நிரூபிப்பாங்கன்னா சொல்றேன். அந்த 20% நிரூபிச்சு ஓகே, இப்போ என்ன ஆட்சி பிடிச்சிருவாரா? ஆட்சி கண்டிப்பா பிடிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி காங்கிரஸ் அவனை நம்பி இங்க வரா?
கபிலன் அப்படி நான் சொல்றேன் பாருங்க, சென்ட்ரல் எலெக்ஷன் காங்கிரஸ் இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு திமுக அதிமுக கூட கூட்டணி போகணும், இல்லையா தனித்து நிக்கணும். இவ்வளவுதான் காங்கிரஸுக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன். பிஜேபிக்கும் அதே ஆப்ஷன் தான். திமுக பக்கம் இவங்க போக மாட்டாங்க, இவங்க எலியும் புனியம் மாதிரி. ஒன்னு ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா இவனை இந்த இழிச்சவன் இருக்கிறான் இல்லையா டிவிகே விஜய், இவனை வளைச்சு போடணும் கூட்டணி கூட. அவ்வளவுதான் மேட்ரு. அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. என்னங்க நீங்க என்னமோ நீங்க என்னமோ இல்ல நீங்க எப்படி தெரியுமா ஏட்டு சொரக்கால நீங்க இதுல போர்டுல எழுதுற மாதிரி சர்வ சாதாரணமா நீங்க என்ன சொல்றீங்கன்னா காங்கிரஸ் இங்கேயே வந்து இப்படி வந்துருச்சுன்னா நம்ம ஜெயமா இல்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு, நாட்டாம படத்துல விஜயகுமார் இந்த கண்ணு கட்டின காடு இருக்குல்ல இல்ல தம்பி, அந்த 100 புஞ்சை இருக்கு, அங்க பக்கம் 100 புஞ்சை, அந்த பக்கம் 100 நெஞ்சை இருக்கு, அதெல்லாம் நம்ம தான் தம்பி. கண்ணு கட்டு காட்டு வரைக்கும் நம்ம காடு தான் தம்பி. வருஷத்துக்கு நம்ம வந்து 2 போகம் பண்றோம், வருஷத்துக்கு 3 போகம் பண்றோம் தம்பி. இந்த பக்கம் 500 மூட்டை, இந்த பக்கம் 1000 மூட்டை, இந்த பக்கம் குருவையில 1000 மூட்டை, அப்படியே வாயிலே அப்படி முடிச்சிற மாதிரி இருக்கு. விவசாயம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? இல்ல கபிலன், நான் வந்து என்னோட 2 விஷயம் நடந்தா